ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். அதில் பதம் 2. ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ய ஜோஷ்டம் மாஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன. பகவான் சொல்கிறாரு, என் அருமை அர்ஜுனா, உன்கிட்ட இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தது? இது மேலுலகங்களுக்கு உன்னை கொண்டு செல்லாது, அவமானத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பர்போட்டில் 3 நிலைகளை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். அதாவது பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க பகவான். இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த 3 நிலைகளுமே சூரியனுடைய எடுத்துக்காட்டால் விளக்கப்பட்டிருக்குது. பிரம்மன் ரியலைசேஷன், பிரம்மன் எங்கும் நிறை பிரம்மன்னு பகவானை தெரிஞ்சுக்கிறவங்க சூரிய ஒளிக்கதிர்கள், சூரிய கிரகம்னு ஒன்று இருக்குது, சூரிய வட்டம் இருக்குது, சூரிய ஒளி இருக்குது. அப்போ இந்த சூரிய ஒளியை, சூரிய கிரகத்திலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளியை அறிவதிலேயே திருப்தி அடையக்கூடிய மனிதர்களை, அதாவது பகவானுடைய உருவம் இல்லை அப்படின்னு அந்த ஒளியை மட்டுமே தெரிஞ்சுக்கிறவங்க பிரம்மன் ரியலைசேஷனில் இருக்கிறவங்க. 2வது சூரியனுடைய மேற்பரப்பு. இன்னும் கொஞ்சம் டீப்பான ஞானம் இருக்கிறவங்க சூரிய வட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒவ்வொரு ஜீவன் இதயத்திலும் பகவான் பரமாத்மா ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்தவங்க. அடுத்தது சூரிய கிரகத்துக்கு உள்ளேயே போகிறவங்க, சூரிய கிரகத்துக்கே செல்லக்கூடியவங்களை பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களோட ஒப்பிடலாம். அப்போது அவங்கனால இந்த சூரிய கிரகம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம்தான் சூரியனுடைய மேற்பரப்பு, அதிலிருந்து தான் சூரிய ஒளி வருது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க தான் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. பகவான் அப்படிங்கிற சமஸ்கிருத மொழிச்சொல் பராசர முனிவரால் செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, தியாகம் இதை முழுமையாக வச்சிருக்கிறவங்க, முழுமையாக அடைஞ்சவங்க தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பகவான் கிருஷ்ணருக்கு முழுமையாக பொருந்தும் அப்படிங்கிறதுனால பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.